வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா தலைப்பு தள்ளி போடும் பழக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வை, இன்றே செய். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பகுதி 1, அறிமுகம். இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையில எத்தனை வாய்ப்புகளை தட்டி பறிச்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ஒரு சைலண்ட் கில்லர். ஆமா, அமைதியா வந்து நம்ம கனவுகளை கொலை செய்யற தள்ளி போடும் பழக்கம். நம்மள பல பேர் நினைக்கிறோம் தள்ளி போடுறதுன்னா அது சோம்பேறித்தனம்னு. ஆனா உண்மை அது கிடையாது. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கலாம், ஓயாம வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனாலும் உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய அந்த ஒரு முக்கியமான வேலையை மட்டும் செய்யாம தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. அது ஏன்? இந்த நிமிஷ வீடியோவோட முடிவுல உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அரக்கனை எப்படி அடக்கிறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும்னு நான் ஏன் சொல்றேன்னா, பாதியில நிறுத்திட்டு அப்புறம் பார்க்கலாம்னு நீங்க நினைச்சாலே அந்த பழக்கம் உங்களை ஆளார ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம 2 முக்கியமான கதைகளை பார்க்க போறோம். பாறை உடைத்த சிற்பி, ஒரு சின்ன தாமதம் எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே இழக்க வைக்கும். விதைக்க மறந்த விவசாயி, காலத்தை சரியாக கணிக்க தவறிய ஒருவனின் கதை. அது மட்டும் இல்லாம உளவியல் ரீதியா இந்த தள்ளி போடும் பழக்கத்தை உடைக்க 2 நிமிட விதி மற்றும் 5 வினாடி ரகசியம் பத்தியும் ஆழமா பேச போறோம். தயாரா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில இன்னைக்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். பகுதி 2, கதை 1, அந்த ஒரு உளி அடி. இன்றைய காணொளியில நம்ம பார்க்க போற முதல் கதை ஒரு சிற்பியுடைய கதை. அவரோட பேரு அதித்தன். அதித்தன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. ஒரு கல்லை பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற சிலைய மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு அபாரமான திறமைசாலி. ஒரு நாள் அந்த நாட்டோட ராஜா ஒரு அறிவிப்பு வெளியிடுறார். நாட்டு எல்லையில ஒரு பிரம்மாண்டமான கவச வீரனோட சிலையை செதுக்கணும். அதுவும் எப்படிப்பட்ட சிலை தெரியுமா? அந்த சிலைய பார்த்தா பகைவன் பயந்து ஓடணும், அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்கணும். யாருடைய சிலை சிறப்பாகவும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம முழுமையாகவும் இருக்கோ அவங்களுக்கு அந்த நாட்டோட தலைமைச் சிற்பி பதவியும் ஒரு மிகப்பெரிய பொற்கிழி மூட்டையும் பரிசா வழங்கப்படும்னு ராஜா அறிவிக்கிறார். அதித்தனுக்கு இது ஒரு வாழ்நாள் கனவு. ஏன்னா அவன் எத்தனையோ சிலைகளை செதுக்கி இருந்தாலும் தலைமைச் சிற்பி அப்படிங்கிற அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கல. இதோ ஒரு பொன்னான வாய்ப்பு தேடி வந்திருக்கு. அதித்தன் களத்துல இறங்குறான். மழைன்னு பார்க்கல, வெயில்னு பார்க்கல, பகலா அந்த பாறையோடு போராடுறான். ஒவ்வொரு உளி அடியும் அவனோட கனவை செதுக்கிற மாதிரி அவ்வளவு நேர்த்தியா இருக்கு. நாட்கள் ஓடுது. சிலையோட ஒவ்வொரு பாகமும் உயிர் பெறுது. வீரனோட கன்றில் இருக்கிற அந்த தீப்பொறி, கவசத்துல இருக்கிற மினுமினுப்புன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சிலை உருவாகுது. இப்ப போட்டி முடிய இன்னும் 3 நாள் தான் பாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட 99% வேலை முடிஞ்சிருச்சு. வீரனோட முகம், கம்பீரமான உடல்னு எல்லாம் தயார். கடைசியா அந்த வீரன் கையில இருக்கிற ஒரு வாள்ல நுணுக்கமான ஒரு சின்ன வேலைப்பாடு மட்டும் பாக்கி இருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் அதித்தன் அந்த சிலையை நிமிர்ந்து பார்க்கறான். அவனுக்குள்ள ஒரு சின்ன கர்வம், ஒரு சின்ன மெத்தன போக்கு வருது. இன்னும் 3 நாள் டைம் இருக்கே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். இந்த சின்ன வேலைய நாளைக்கு காலையில வெறும் 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த 1 மணி நேர தாமதம் அவரோட வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு அவன் அப்போ உணரல. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பகுதியில ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் வருது. நிலமே பிளக்குது. அதித்தன் பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றான். மறுநாள் காலையில சூரியன் உதிக்குது. பதற்றத்தோட ஓடி போய் அவன் செதுக்குன அந்த சிலைய பார்க்கறான். அங்க அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அவன் செதுக்கின அந்த அழகான சிலைக்கு மேல பக்கத்துல இருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்து விழுந்து கிடக்கு. அந்த பாறையை அப்புறப்படுத்தி பார்த்தா அந்த சிலையில ஒரு சின்ன பிளவு. அந்த ஒரு உளி அடி, அன்னைக்கு ராத்திரி அவன் தள்ளி போட்ட அந்த 1 மணி நேர வேலை மட்டும் அவன் முடிச்சிருந்தா அந்த சிலையோட பேலன்ஸ் மாறி இருக்கும். அந்த வாள் முழுமையா செதுக்கப்பட்டு சிலையோட அடித்தளம் இன்னும் உறுதியா இருந்திருக்கும். ஆனா நாளைக்கு பார்த்துக்கலான்னு அவன் விட்ட அந்த ஒரு சின்ன தள்ளி போடுதல் அவனோட பல வருட உழைப்ப, அவனோட தலைமைச் சிற்பி கனவை மொத்தமா செதைச்சிருச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நம்ம வாழ்க்கையிலையும் இதுதானே நடக்குது. இன்னும் டைம் இருக்கு, அப்புறம் பண்ணிக்கலாம், இன்னும் 1 மணி நேரத்துல முடிச்சிடலாம்னு நம்ம தள்ளி போடுற ஒவ்வொரு சின்ன விஷயமும் அந்த அதித்தன் விட்ட ஒரு உளியடி மாதிரி தான். நம்ம நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு என்ன ஆகிட போகுதுன்னு.
ஆனா அந்த ஒரு நாள் தான் வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உருவாக்குது. நம்ம வாழ்க்கையை வமாத்தக்கூடிய அந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம மூளை தள்ளி போடும். ஏன்னா அந்த வேலையை செய்யும்போது தான் மூளைக்கு அதிக உழைப்பு தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கே முடிப்போங்கிற அந்த உறுதி யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தான் வெற்றி தேடி வரும். தள்ளி போடுற பழக்கங்கிறது வெறும் நேரம் போறது மட்டும் கிடையாது. அது உங்க எதிர்காலத்தையே சிதைக்கக்கூடிய ஒரு நிலநடுக்கம். அதனால இன்னைக்கு நீங்க தள்ளி போட்டுட்டு இருக்கிற அந்த கடைசி ஒரு உளி அடிய இப்பவே அடிங்க. உங்க கனவு சிலைய நீங்களே முழுமையாக்குங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னும் ஒரு ஆச்சரியமான கதை. பகுதி 3, தள்ளி போடுதலின் உளவியல் காரணங்கள். சரி நண்பர்களே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம ஏன் தள்ளி போடுறோம்? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ரொம்ப சோம்பேறித்தனம், அதனால தான் வேலையை தள்ளி போடுறோம்னு. ஆனா அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? தள்ளி போடுறதுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் சம்பந்தமே இல்ல. நம்ம மூளைக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. ஒரு பக்கம் உடனடி இன்பம், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைக்கிற ஒரு பகுதி, இன்னொரு பக்கம் எதிர்கால இலக்கு, லாங் டேர்ம் கோல் முக்கியம்னு சொல்ற ஒரு பகுதி. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போர்ல சில உளவியல் காரணங்களால நம்ம தோத்துடுறோம். அது என்னென்ன காரணங்கள்னு இப்போ பார்ப்போம். 1. தோல்வி பயம், ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். முதலாவது காரணம் தோல்வி பயம். இதை நான் சரியா செய்யலைன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை நான் தோத்துட்டா எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்களே அப்படிங்கிற பயம்தான் நம்மள அந்த வேலையை ஆரம்பிக்கவே விடாம தடுக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு வேலையை நீங்க ஆரம்பிக்கவே இல்லைன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அந்த ஒரு சேஃப்டி நெட்குள்ளேயே இருக்க நம்ம மூளை ஆசைப்படுது. தோத்து போறதுக்கு பதில் அந்த வேலையை தள்ளி போட்டுட்டே இருந்தா, நான் தோக்கல, இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம மூளை நம்மளை ஏமாத்துது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? தள்ளி போடுறது தான் மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா முயற்சி செஞ்சு தோத்தா கூட உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும். ஆனா ஆரம்பிக்காமலே தள்ளி போட்டா உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். 2. பூரணத்துவம், டேஷ் பெர்ஃபெக்ஷனிசம். 2வது காரணம் நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு வியாதி. அதுதான் பெர்ஃபெக்ஷனிசம். நான் செஞ்சா பெர்ஃபெக்டா தான் செய்வேன், இல்லைன்னா செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கலாம். ஆனா இதுதான் தள்ளி போடுறதுக்கு ஒரு பெரிய காரணம். எல்லாம் சரியா அமையட்டும், நல்ல நேரம் வரட்டும், என்கிட்ட எல்லா வசதிகளும் வரட்டும், அப்போ நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு காத்திருப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எதுவுமே 100% பெர்ஃபெக்டா ஆரம்பிக்கப்படுறதில்ல. இங்க நான் ஒரு முக்கியமான வாசகத்தை சொல்ல விரும்புறேன். டன் இஸ் பெட்டர் தென் பெர்ஃபெக்ட். அதாவது ஒரு வேலையை பாதியிலேயே பெர்ஃபெக்டா வச்சுக்கிறத விட சாதாரணமா செஞ்சு முடிச்சாலே அது பெரிய விஷயம். முதல்ல வேலையை முடிங்க, அதுக்கப்புறம் அதை மெருகேத்திக்கலாம், அழகாக்கிக்கலாம். பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பயணம், அது ஆரம்ப புள்ளி கிடையாது. 3வது வேலையின் படு, டிசிஷன் ஃபட்டீக். 3வது காரணம் வேலையின் படு. இதை அறிவியல் ரீதியா டிசிஷன் ஃபட்டீக் அல்லது ஓவர்வெல்ம்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை ரொம்ப பெருசா தெரிஞ்சா நம்ம மூளை பயந்துடும். உதாரணத்துக்கு ஒரு 100 பக்க புத்தகம் எழுதணும்னு நினைச்சா மூளைக்கு அது ஒரு பெரிய மலையா தெரியும். அப்பா, இவ்வளோ பெரிய வேலையா, இப்போதைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு மூளை அதை ஓரம் கட்டிடும். நம்ம மூளை எப்பவுமே எளிமையான சின்ன சின்ன வேலைகளைத்தான் விரும்பி செய்யும். ஒரு பெரிய வேலைய அப்படியே முழுசா பார்க்கும்போது வர்ற அந்த பயம்தான் நம்மளை தள்ளி போட வைக்குது. அந்த நேரத்துல தான் நம்ம மூளை நம்ம கிட்ட சொல்லும், இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாரு, அது ரொம்ப ஈஸி அப்படின்னு. முடிவுரை நண்பர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தள்ளி போடுறது உங்க குணாதிசயம் கிடையாது, அது உங்க மூளை பழக்கப்பட்ட ஒரு வழிமுறை. பயம், பெர்ஃபெக்ஷனிசம், வேலையோட அளவு, இதுதான் உண்மையான காரணங்கள். இப்போ காரணங்கள் தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கான மேஜிக் வழிமுறைகளைத்தான் நம்ம அடுத்த பகுதியில பார்க்க போறோம். தயாரா இருங்க. பகுதி 4, கதை 2, காலத்தின் கணக்கு. இப்போ நம்ம பார்க்க போற 2வது கதை நம்மள பல பேரோட நிஜ வாழ்க்கைக்கும், குறிப்பா வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற ஒரு போராட்டத்துக்கும் ரொம்ப நெருக்கமான கதை. ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம். அங்க 2 மேலாளர்கள், மேனேஜர்ஸ் இருந்தாங்க. ஒருத்தர் பேர் ரகு, இன்னொருத்தர் விஜய். 2 பேருமே திறமைசாலிகள் தான். ஒரு நாள் அந்த நிறுவனத்தோட CEO ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை 2 பேருக்கும் தனித்தனியா கொடுக்கிறார். இதோ பாருங்க, இந்த ப்ராஜெக்டை முடிக்க உங்களுக்கு 6 மாசம் டைம் இருக்கு. யார் சிறப்பா முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். ரகுவின் நாளைக்கு பார்த்துக்கலாம் பாணி, முதல்ல ரகுவை எடுத்துப்போம். ரகு அந்த 6 மாச கால அவகாசத்தை பார்த்ததும் என்ன நினைச்சார் தெரியுமா?
6 மாசம், அதாவது 180 நாள். இது ரொம்ப பெரிய டைம் ஆச்சே. இப்போவே ஆரம்பிச்சு எதுக்கு டென்ஷன் ஆகணும்? ஒரு 3 மாசம் ஜாலியா இருப்போம். கடைசி நேரத்துல புல்லட் மாதிரி வேலை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றார். முதல் 3 மாசம் ரகு ரொம்ப ரிலாக்ஸா இருந்தார். ஆபீஸ் வர்றது, அரட்டை அடிக்கிறது, சின்ன சின்ன வேலைகளை மட்டும் பார்க்கறதுன்னு காலத்தை ஓட்டினார். 4வது மாசம் ஆரம்பிச்சதும் ஒரு சின்ன பயம் வருது. 5வது மாசம் அந்த பயம் பதற்றமா மாறுது. 6வது மாசம் ரகுவுக்கு தூக்கமே இல்லைங்க. சாப்பிடும்போது அந்த ப்ராஜெக்ட், தூங்கும்போது அந்த ப்ராஜெக்ட். ரகுவோட டீம்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நரகம்தான். சீக்கிரம் பண்ணுங்க, இன்னும் 10 நாள் தான் இருக்குன்னு எல்லாரையும் போட்டு அழுத்தினார். பதற்றத்துல வேலையில ஏகப்பட்ட குளறுபடிகள், சின்ன சின்ன தப்புகள். வேலையை எப்படியோ முடிச்சு சப்மிட் பண்ணிட்டார். ஆனா அவர் முகத்துல வெற்றியோட சந்தோஷம் இல்ல, ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு தான் இருந்தது. விஜயின் திட்டமிடல் பாணி. ஆனா அதே சமயம் விஜய் என்ன பண்ணார் தெரியுமா? ப்ராஜெக்ட் கிடைச்ச முதல் நாளே உட்கார்ந்து ஒரு பிளான் போட்டார். 6 மாசம் இருக்கு, அதை 24 வாரங்களா பிரிப்போம். ஒவ்வொரு வாரமும் என்ன வேலை முடிக்கணும்னு இப்போவே தீர்மானிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணார். விஜய் ஒவ்வொரு வாரமும் ஒரு சின்ன பகுதியை மட்டும் முடிச்சுக்கிட்டே வந்தார். ஒரு வாரம் அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா கூட அடுத்த வாரம் அதை ஈடுகட்டுறதுக்கு அவருக்கு நிறைய டைம் இருந்தது. கடைசி ஒரு மாசம் வரும்போது விஜய் எல்லா வேலையையும் முடிச்சிட்டு அதை ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிட்டு இருந்தார். விஜயோட டீம்ல இருந்தவங்க எல்லாரும் ரொம்ப நிதானமா சந்தோஷமா வேலை பார்த்தாங்க. கடைசி நாள் வரும்போது விஜய் தன் குடும்பத்தோட ஜாலியா டூர் போயிட்டு இருந்தார். ஏன்னா அவர் வேலைய 15 நாளைக்கு முன்னாடியே கச்சிதமா முடிச்சிட்டாரு. தலைவரின் தீர்ப்பு முடிவு அறிவிக்கிற நாள் வந்தது. அந்த நிறுவனத்தோட தலைவர் விஜய்க்கு தான் ப்ரொமோஷன் கொடுத்தார். இதை கேட்டதும் ரகுவுக்கு பெரிய அதிர்ச்சி. தலைவர்கிட்ட போய் கேட்டார், சார், நானும் தான் வேலையை முடிச்சேன். என்னோட அவுட்புட்டும் நல்லாதானே இருக்கு. எனக்கு ஏன் ப்ரொமோஷன் இல்ல? அந்த தலைவர் நிதானமா ரகுவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அது உங்க எல்லாருக்கும் ஒரு பாடம். ரகு, நீ வேலையை முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த வேலையை முடிக்கிறதுக்காக நீ பட்ட பதற்றமும் உன்னை நம்பி வேலை பார்த்த மத்தவங்களுக்கு நீ கொடுத்த அழுத்தமும் இந்த நிறுவனத்துக்கு தேவையில்லை. ஒரு தலைவன்கிறவன் வேலையை முடிக்கிறவன் மட்டும் கிடையாது. அந்த வேலையை திட்டமிட்டு மத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாம அழகா முடிக்கிறவன் தான் தலைவன். நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. தள்ளி போடுறதுனால நாம ஒரு வேலையை எப்படியாவது முடிச்சிடலாம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வேலையை தள்ளி போடுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரந்துட்டே இருக்கு. அந்த பதற்றம் உங்க ஆரோக்கியத்தை பாதிக்குது, உங்க உறவுகளை பாதிக்குது, கடைசியில உங்க முன்னேற்றத்தையே தடுக்குது. ரகு மாதிரி கடைசி நேரத்துல ஓடி ஜெயிக்கிறத விட விஜய் மாதிரி சின்ன சின்னதா காலத்தை கணக்கு போட்டு ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு உங்க கையில இருக்கிற காலத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? ரகு மாதிரியா இல்ல விஜய் மாதிரியா? இதோ இந்த தள்ளி போடும் பழக்கத்தை உடைக்க சில நடைமுறை தீர்வுகள் அடுத்த பகுதியில். பகுதி 5, தீர்வுகள் மற்றும் முடிவு. சரி நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம கதைகளை பார்த்தோம். தள்ளி போடுறதுக்கு பின்னால இருக்கிற உளவியலை பார்த்தோம். இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். சரி பால், இதெல்லாம் புரியுது. ஆனா இந்த பழக்கத்தை நான் எப்படி இன்னைக்கே நிறுத்துறது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதோ உங்க வாழ்க்கையில நீங்க உடனே அப்ளை பண்ணக்கூடிய 3 எளிய மந்திரங்கள். இது வெறும் வார்த்தை இல்ல, உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய வெற்றியாளர்கள் ஃபாலோ பண்ற டெக்னிக்ஸ். 1. 5 செகண்ட் ரூல். த 5 செகண்ட் ரூல். முதலாவது வழி 5 செகண்ட் ரூல். இத மெல் ராபின்ஸ் அப்படிங்கிறவங்க பிரபலப்படுத்தினாங்க. நம்ம மூளை எப்படின்னா, ஒரு புது வேலையை செய்யணும்னு நமக்கு ஒரு ஐடியா வந்தா அடுத்த 5 செகண்ட்ல அந்த ஐடியாவை கொல்றதுக்கு 1000 காரணங்களை அது கண்டுபிடிச்சிரும். உதாரணத்துக்கு, காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் அடிக்குது. நீங்க முழிச்சிட்டீங்க. அந்த 5 செகண்ட்குள்ள நீங்க எந்திரிக்கலன்னா, இன்னும் 5 நிமிஷம் தூங்குனா என்ன, நேத்து தான் லேட்டா படுத்தோமேன்னு உங்க மூளை உங்களை ஏமாத்த ஆரம்பிச்சிரும். இனிமே ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு தோணுனா யோசிக்காதீங்க. மனசுக்குள்ள 5, 4, 3, 2, 1 அப்படின்னு பின்னோக்கி எண்ணுங்க. 1ன்னு சொன்னதும் ஒரு ராக்கெட் ஏவுற மாதிரி அந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த வேலையில இறங்கிடுங்க. இது உங்க மூளையில இருக்கிற அந்த தள்ளி போடும் சுற்றை அப்படியே கட் பண்ணிடும். 2வது 2 நிமிட விதி. த 2 நிமிட ரூல். அடுத்தது 2 நிமிட விதி. இது ரொம்ப சிம்பிள். நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை, அதை முடிக்க 2 நிமிஷத்துக்கும் கம்மியாதான் ஆகும்னா தயவு செஞ்சு அதை தள்ளி போடாதீங்க. இப்பவே செஞ்சு முடிங்க.
சாப்பிட்ட தட்டை கழுவி வைக்கிறதா, இல்ல ஒரு முக்கியமான இமெயிலுக்கு பதில் அனுப்புறதா, இல்ல உங்க மேஜையை சுத்தம் பண்றதா? இதெல்லாம் செய்ய 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா இதையெல்லாம் அப்புறம் பண்ணலாம்னு சேர்த்து வைக்கும்போது தான் அது ஒரு பெரிய மலை மாதிரி நமக்கு தெரியும். ஒரு சின்ன வேலையை நீங்க உடனே முடிக்கும்போது உங்க மூளைக்கு ஒரு விக்டரி உணர்வு கிடைக்கும். அப்பாடா, ஒரு வேலையை முடிச்சிட்டோங்கிற அந்த உற்சாகம் அடுத்த பெரிய வேலையை செய்ய உங்களுக்கு தூண்டுதலா இருக்கும். 3வது, வேலையை துண்டாக்குங்கள். 3வது வழி, வேலையை துண்டாக்குங்கள். ஆங்கிலத்துல இத சங்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மலையை ஒரே நாள்ல ஏறுறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஒரு அடி எடுத்து வைக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா? உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருந்தா அதை அப்படியே பார்க்காதீங்க. அதை சின்ன சின்ன பாகங்களா பிரிங்க. இன்னைக்கு நான் இந்த ஒரு பக்கத்தை மட்டும்தான் படிப்பேன், அல்லது அடுத்த 15 நிமிஷம் மட்டும்தான் இந்த வேலையை செய்வேன்னு முடிவெடுங்க. உங்க இலக்கு சின்னதாதான் இருக்கும்போது உங்க மூளை பயப்படாது. அந்த சின்ன வேலையை முடிச்சதும் வர்ற அந்த தன்னம்பிக்கை அடுத்த சின்ன வேலையை செய்ய உங்களை இழுத்துட்டு போகும். இப்படிதான் நீங்க பெரிய இமயமலையையே ஏறி முடிக்க முடியும். முடிவுரை. நண்பர்களே, இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நாம தள்ளி போடுற பழக்கத்தை பத்தி முழுசா அலசிட்டோம். ஒரு சிற்பி செதுக்க மறந்த அந்த ஒரு உளி அடி, ரகுவோட பதற்றம், விஜயோட நிதானம், இதெல்லாம் நமக்கு சொல்ற ஒரே பாடம் இதுதான். நாளை என்பது ஒரு மாயை, இன்று என்பதுதான் நிஜம். இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்க ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சு தள்ளி போட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு வேலையை இப்பவே அந்த 5, 4, 3, 2, 1 எண்ணி ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்னு நான் நம்புறேன். அப்படி ஒரு சின்ன மாற்றமாவது ஏற்பட்டிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது எனக்கு பெரிய ஊக்கமா இருக்கும். மறக்காம பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க்கை உங்களை நோக்கி ஓடிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அதை தள்ளி போடாதீங்க. ஓடி போய் அதை கட்டி பிடிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ராம். நன்றி, வணக்கம்.